வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஷேடோ ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு ஸ்பை த்ரில்லர். அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஸ்பையா இருப்பாங்க. ஷேடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏஜென்சி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தங்களோட குழந்தையோட நலன் கருதி அங்க இருந்தா இன்னும் ஆபத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து விலகிடுறாங்க. அண்ட் கணவன் மனைவியுமே இன்ஃபேக்ட் பிரிஞ்சு வாழ்றாங்க. அதாவது குழந்தையும் கணவனும் ஒன்னா இருக்காங்க, அண்ட் மனைவி மட்டும் தனியா இருக்காங்க. இப்படியே சில வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆபத்து வருது. வந்ததுக்கு அப்புறமாட்டு அவங்க குழந்தைய காப்பாத்தினாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அண்டர் கவர் ஏஜென்ட்ஸோட லைஃப்ல இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது அவங்க வாழ்க்கையில எப்பனாலும் ரிஸ்க் வரும், இல்ல அவங்களுக்கு வேண்டிய யாரையாவது பிடிச்சி வச்சுட்டு இவங்க மிரட்டுறது, அவங்கள காப்பாத்துறது, இது மாதிரியான அரைச்சமாவே தான் இதுலயும் மறைச்சு வச்சிருக்காங்க. சரி, ஏதாவது புதுமையான வேலை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே, இல்ல அதிரடியான சண்டை காட்சிகள், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து மேட்ச் அப் பண்ணிருக்காங்களா கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா தான் இந்த கதை நகருது. சொல்ல போனா ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் மூவி இது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஆக்ஷனை விட்டுலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏதாவது பிளான் போடுறாங்க, இல்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது யோசிச்சு பண்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது காட்சி அமைப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இல்ல. ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்பை டிராமா தான். பெரிய லெவல்ல இம்ப்ரெசிவால இல்ல. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 லிப் லாக் சீன்ஸ் வருது, மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.